சேனல் 5 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நேற்று நாம் தமிழர் கட்சி சேர்ந்த ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் அவர்களது தலைமையில ஒரு ஆலோசனை கூட்டம் மாரி அவங்க கட்சிக்குள்ள நடந்தது தான். அதுல ஒரு ஆடியோ வெளியே இருக்குது. எப்படின்னா, பொதுவா திமுகவோ, அதிமுகவோ யாரு உட்கட்சி விவரமா ஒரு ஆலோசனை கூட்டம் மாரி மாவட்ட செயலாளர்களோ, இல்ல முக்கிய பொறுப்பாளர்களோ, சட்டமன்ற வேட்பாளரா நிறுத்தப்படக்கூடியவர்களே வச்சு கூட்டமாக வரவழைத்து ஆலோசனை நடத்துவது வழக்கம் தான். ஆனா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி விஷயங்கள் வெளியில வராது. அதான் ஒரு கட்சியோட கட்டுப்பாடு. வழக்கமா நம்ம பார்த்துருப்போம். அதிமுகவா இருந்தாலும் சரி, திமுகவா இருந்தாலும் சரி, கட்சிக்குள்ள நடக்கிற விஷயங்கள் மோஸ்ட்லி வெளியில வராது. அவங்க போம்போதே செல்ஃபோன் எல்லாம் வாங்கிக்கிறது. இது நம்ம டிவிகேல முதற்கொண்டு பார்க்கலாம். இந்த நிலையில தான் நேற்று அண்ணன் சீமான் தலைமையிலான அந்த ஆலோசனை கூட்டத்தில ஒரு ஆடியோ. அந்த ஆடியோல அண்ணன் அவர்கள் பேசிய பேச்சு தான் இப்போ பரபரப்பா பார்க்கப்படுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து பல பேர் விலகி வந்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு காரணம் சொல்லி விலகுறாங்க. அவங்களுக்கு மொத்தத்தில பிடிக்கல. ஏன்னா, எல்லாம் இந்த பதவிக்கு ஆசைப்படுவாங்கல்ல. வழக்கமா அதுதான். அந்த பதவி போன உடனே பதவி கிடைச்சிடணும். பாவம் அவங்களும் என்ன பண்றது? எத்தனை நாள்லாம் இருந்து அதிலேயே கூடயே பிரயாணிச்சு அந்த பதவி ஆசையில பல பேர் போறாங்கன்னா, அதான் உண்மை. அது மறுக்கவே முடியாது. அவங்க 1000 குற்றச்சாட்டு வைக்கலாம். எங்களுக்கு அது சரியில்ல, இது சரியில்ல. அதெல்லாம் சும்மா ஏன் இதுக்கு முன்னக்கூட்டிலாம் பேசலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய கேள்விக்குறி. அதுதான். அத காரணம் சொல்லி வெளியில போணும். வெளியில போயிட்டு ஏதாவது இப்ப திமுகனா திமுக, அதிமுகனா அதிமுக. அதாவது பதவி கிடைக்கக்கூடிய கட்சியில போய் சேர்றது, அந்த நோக்கத்தோட தான் போறாங்க. உதாரணத்துக்கு பல பேர் போயிருப்பாங்க. அத நம்ம பார்த்திருப்போம். இந்த நிலை இப்போ வரைக்கும் போய்க்கிட்டு இருக்கு. இந்த சூழல்ல அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய பேச்ச பல பேர் இதான் காரணமா காட்டி வெளியில போக தயாரா இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதான் உண்மை. யாருக்குன்னே திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் வெளிப்படையாவே அவரே பேசினாரு. அவரோட சொந்த சேனல்லே போட்டதுக்கே அண்ணன் அவர்கள் எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. அது ஒரு உட்கட்சி பிரச்சனை தான். அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை தான். இத பெருசா ஆக்கக்கூடிய தேவை இல்ல. ஏன்னா அவங்க கட்சியில இருக்கிறதும் இல்லாம போறதும் அவங்க அண்ணன் அவர்கள் முடிவெடுக்கக்கூடியது. வேண்டாம்னா எடுக்க போறாங்க, இல்லைன்னா விட்டுற போறாங்க. ஏன்னா இந்த ஆடியோல பேசின பேச்சு வேட்பாளர்களா நிப்பாட்டவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, திரு சீமான் அவர்கள் உனக்கு எப்படியும் மாலை ஜெயிச்சா பல்லக்கு இல்லாட்டா பாட அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்த பேசியிருக்கிறாங்க. இந்த ஆடியோ எப்படி வெளிவந்துச்சு? அதாவது தம்பிகள் தான் அண்ணன் சொல்ல கேட்டு நடக்கக்கூடிய தம்பிகள் தான். அவங்களுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஒரு 4 சவுத்துக்குள்ள பேசுறது எப்படி வெளில வந்துச்சு? இப்ப அதான் பெரிய கேள்விக்குறி. யாருக்குன்னே இந்த கட்சியிலேருந்து விலகியவர்கள் பல பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, உள்ளுக்குள்ளேயே கருப்பாடு இருக்கு அப்படின்னு இப்ப சமீபத்தில் கூட ஒருத்தர் சொன்னாங்க. அது ஒரு ஆள் சொன்னாங்க. நான் பேர் குறிப்பிட விரும்பல. அப்படியா போயிட்டு இருக்க சூழல்ல இது போன்று அடுத்தடுத்து வெளியில வருதுன்னா அது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. இந்த ஆடியோ வெளியிட்டது யாரு? வீடியோவோட வெளியிட்டிருந்தா ஓகே, கட்சி நிர்வாகிகள் எடுத்திருக்கிறாங்க. அது எக்கு தப்பா வந்திருக்குன்னு சொல்லலாம். மிகவும் ஒவ்வொரு கட்சிக்குள்ள உட்கட்சி விவகாரம் பேசும்போது எந்த அளவுக்கு ரகசியமா இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த சூழல்ல ஆடியோ மட்டும் வெளியில வந்திருக்கு. அந்த ஆடியோல அவங்க பேசின இன்னொரு வார்த்தை என்னன்னா, நீங்க கட்சியிலேருந்து விலகி போறதா இருந்தா போங்க. நானே வேணாலும் ரெக்கமெண்ட் பண்றேன். இப்ப தம்பி விஜய் அவர்கள் கூட கட்சி நடத்துறாரு. நானே ரெக்கமெண்ட் பண்ணாலும் பண்றேன், போறேன்னா போங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாரும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களா எல்லா நிர்வாகிகள் என்ன சொன்னாங்கன்னா, கொள்கை ரீதியா உள்ள இருக்கணும், கட்சியில இருக்கணும், வெற்றியோ தோல்வியோ களமாடணும்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அது சலிச்சு போச்சு. 10 வருஷம் 15 வருஷமா கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து கூட இருந்து கடைசி வரைக்கும் நம்ம அப்போ அந்த பதவிக்கு வரமாட்டோமா, ஒரு எம்எல்ஏ கூட ஆக மாட்டோமா அப்படிங்கிற ஒரு மனநிலையில வந்தவங்க தான் வெளியில போறாங்க. வெளியில போயிட்டு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க, இல்ல காரணம் கிடைக்க அப்புறம் வெளியில போவாங்க. உதாரணத்துக்கு பெரியார் குறித்த பேசிய பேச்சுக்கு ஜெகதீச பாண்டியன் போன்றவர்கள்லாம் ஒரு கருத்தை சொல்லிட்டு போனாங்க. என்ன சொன்னாங்கன்னா, பெரியாரை பேசுனது தப்பு. ஏன்னா இதுக்கு முன்னக்கூட்டிலாம் பேசவே இல்லைல்ல, அதனால அப்படி சொல்லிட்டு போறாங்க. ரைட், ஓகே. அது கட்சி தலைவர் தான் பேசியிருக்காரு. ஏன்னா எந்த கட்சியிலுமே இப்படி நடக்காது. ஒரு கட்சி தலைவர், அதாவது கட்சி தொண்டர்கள் மேல குறை சொல்லிட்டு போவாங்க. இந்த கட்சியில நான் இருக்கேன், எனக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்ட்டு. இதே திமுக அப்படி சொல்லிட்டு போக முடியுமா? ஏன்னா பெரியாரை குறித்து விமர்சிச்ச திமுக முக்கிய புள்ளி கருணாநிதி அவர்களே விமர்சிச்சாருன்னு கேட்டீங்கன்னா அதான் உண்மையும் கூட. அப்படிங்கும்போது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு சூழ்நிலையை வச்சு தப்பிக்கிறதுக்கு தான் வழி பார்த்தாங்க. ஏதாவது ஒரு காரணம் கிடைக்கும்ட்டு. இந்த நிலையில தொடர்ந்து இப்ப நாளைக்கு கட்சியிலேருந்து விலகினாங்கன்னா ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் பெருசா ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப அப்படிதான் இருக்கு. பல பேர் எப்பண்டா வெளியில போகலாம், எப்பண்டா சாக்கு கிடைக்குங்கிறாங்க. இப்ப இதுல இருந்து கட்சியிலேருந்து பிரிஞ்சாலும் என்ன சாக்கு சொல்லுவாங்கன்னா இதை தான் சொல்லுவாங்க. இல்ல அவர் வேட்பாளரே அசிங்கப்படுத்தி பேசிட்டாங்க, அது எங்களுக்கு பிடிக்கல, போறணும் முடிவு பண்ணிடுவாங்க. ஆனா போறதுக்கு முன்னாடி இது ஒரு சாக்கா சொல்லுவாங்க. இப்ப அதெல்லாம் விடுங்க. கட்சி எந்த அளவுக்கு திரு சீமான் அவர்கள் பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு என்ன பார்த்தா எப்படி தம்பி தெரியுது, நான் திடகாத்தமா தானே இருக்கேன் அப்படின்னு அந்த வார்த்தைலாம் விடுறாங்க. சர்ச்சைக்குரிய வார்த்தைகள் பல இதை பார்த்துருப்போம். குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனா எதுக்கு இதை சொல்றோம்னா புரியும் நினைக்கிறேன். இதை வச்சு பல பேர் சர்ச்சைக்குரிய வார்த்தை பேசினாங்க. ஒரு குறிப்பிட்ட பர்சன் கை காமிச்சு இந்த மாதிரிலாம் சொல்றாங்க அப்படின்ட்டு அவங்க தரப்புல சொல்றாங்க. திட்டமிட்டே நாம் தமிழர் கட்சியை அழிக்க பாக்குறாங்க. அதுக்கு திமுக தான் உடனே வேலை பார்க்கணும்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நாம் தமிழர் தம்பிகள் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இது குறித்து அவ்வப்போது வரும்போதெல்லாம் மனம் தளராம என்ன பண்ணாங்கன்னா கமெண்ட்லேயே போடுறாங்க,
இதெல்லாம் பொய், இதெல்லாம் ஃபேக்கு, யார் மேல குற்றம் சாட்டுறாங்களோ அவங்களுக்கு ஆதரவாக அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஆதரவாக தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல இது போன்ற விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக நாம் தமிழரை குறிவைக்குன்னு கேட்டீங்கன்னா, நாம் தமிழர் கட்சிக்குள்ள இருந்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அதுதான் உண்மையும் கூட. அது திமுக வேணாலும் இருக்கலாம், அது யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா அதை குறித்து வந்து நம்ம யாரும் பெருசா வந்து பார்க்கறது கிடையாது. யாரை வந்து என்ன பழி சொல்லிட்டு வெளியில போறாங்களோ அதை விமர்சிச்சுட்டு தான் இருக்கிறோம். இப்போ வந்து பாதி பேர் வெளியில போயிருக்காங்க, பாதி பேர் வெளியில போயிட்டு பல கட்சியில சேர்ந்துட்டாங்க. சேர்ந்ததுக்கு அப்புறமாட்டும் தமிழ் தேசியத்துல வந்து தீவிரமா இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அதுல வந்து இல்ல. ஏன்னா இவங்க எப்ப நாம் தமிழ் விட்டு வெளியில போயிட்டாச்சுனாலே தமிழ் தேசியம் வந்து பெருசா பேசப்படாது. ஒரு சில பேர் வந்து தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சியில போய் சேர்ந்திருக்காங்க. அவங்க எதோட கூட்டணி வச்சிருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா அது எல்லாத்துக்குமே தெரியும். அண்ணன் அவர்கள் பிரதான எதிரியா நினைக்கக்கூடிய ஒரு கட்சி கூட தான் கூட்டணியா இருக்கிறாங்க. அங்க போய் இருந்துகிட்டு இவங்க என்ன தமிழ் தேசியத்தை வளர்க்க போறாங்கன்னு கேட்டீங்கன்னா அப்படி ஒண்ணுமே கிடையாது. திரு சீமான் அவர்கள் சொன்னது போலதான், இருக்கிறவங்க என்னோட சேர்ந்து இருங்க, இல்லாதவங்க இப்பவுமே கிளம்பி போயிருங்கிற மாதிரி தான் அண்ணன் ஒரே போடா வந்து போட்டிருக்காங்க. எனவே இறுதியா சொல்லக்கூடிய ஒரு பதிவு என்னன்னா, நாளைக்கு இந்த கட்சியில இருந்து விலகினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படியே விலகி போவார்கள். திரு அண்ணன் சீமான் அவர்களே சீட்டு வாங்கி கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.